வெல்கம் ஆல். இது மணிஷ் மேத்ஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 11ஆம் கணக்கில் உள்ள கணக்கை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் எடுத்துக்காட்டு 7.9 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 12 இருக்குது. x2 -1 1 1 2 -1 -4 1 -1 -1 -2 x2 1 = 0 எனில் xஐ காணுங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்கிடுவோம். அதுக்கடுத்து இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்கி வரது ஆன்சரோட இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்கி அப்புறம் வரது ஆன்சர்லேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த அணியோட இந்த அணியை பெருக்குவோம். x × 1 x 2 × -1 -2 -1 × -1 1. அது மாதிரி இதை வச்சு இந்த ரெண்டாவது காலம் பெருக்கும். x × 1 x 2 × -4 -8 1 × -1 1. அடுத்து இந்த ரோலும் இந்த காலமையாக பெருக்குவோம். x × 2 2x 2 × 1 2 -1 × -2 2. x2 1 = 0. இப்போ இதை ஆட் பண்ணி எழுதிடுவோம். x -2 + 1 அப்படின்னா x - 1. இங்கே x -8 + 1 x -7. இங்கே 2x + 2 + 2 அப்படின்னா 2x + 4. இங்கே நம்ம இன்னொரு அணியை பெருக்கிறது x2 1. இப்போது இந்த x - 1ஓட இதை நம்ம பெருக்குவோம். x - 1 × x, அதாவது x × x - 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ப்ளஸ் 2 × x - 7. அடுத்து 1 × 2x + 4 = 0ன்னு வருது. இதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். x × x - 1ங்கிறது x² - x. இங்கே ப்ளஸ் 2x. அடுத்து 2 × -7 -14 ப்ளஸ் 2x. இந்த 1 வச்சு 2xஐ பெருக்குதோம். 2x + 1 × 4 4 = 0. இப்போ x² - x, இங்கே 2x இருக்குது. நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி எழுதுவோம். இதை சுருக்கி எழுத ஃபார்மேட் அப்படின்னா x² + x, இங்கே 2x இங்கே 2x இருக்குது. இப்போ நமக்கு x² + x + 2x x ஆயிரும். x + 2x 3x. இங்கே -14 + 4 அது -10 = 0. இப்போ x² + 3x - 10 x² + 3x - 10 = 0. இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ பார்ப்போம். என்ன x² + 5x, இங்கே -10 வந்திருக்கு. 5x போடுவோம். 5x - 2x - 10 = 0. இது இந்த மாதிரி பிரித்து எழுதலாமா? இப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 5xம் × 10x 5x × -2x அப்படின்னா உங்களுக்கு 10 -10x² வரும். அதாவது தனி உறுப்பையும் x² பெருக்கும்பொழுது -10x² வரணும். அதே மாதிரி
இந்த ரெண்டு உறுப்புகளையும் கூட்டும் பொழுது 5x ப்ளஸ் மைனஸ் 2xங்கும் போது நமக்கு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும் 3x. இந்த மாதிரி இதை பிரித்து எழுதிக்கிடணும். இப்போது x² ப்ளஸ் 5x மைனஸ் 2x மைனஸ் 10ல் இது ரெண்டுக்கும் பொதுவாக x எடுப்போம். அப்போ x ப்ளஸ் 5. அதே மாதிரி இங்கேயும் x ப்ளஸ் 5 வெளியில் எடுத்துட்டோம்னா நம்ம கிடைக்கிறது -2 = 0. இப்போ இதோ ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது x ப்ளஸ் 5. நம்ம கிடைக்கிறது x ப்ளஸ் 5 இன்ட்டு x மைனஸ் 2 = 0. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஒரு மதிப்பு 0வாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு மதிப்பு 0வாக இருக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெண்டையும் பெருக்கும்பொழுது ஆன்சர் 0 கிடைக்கும். இப்போ x ப்ளஸ் 5 வந்து 0வாக இருந்ததுன்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு -5. அது மாதிரி x மைனஸ் 2 வந்து 0வாக இருந்தது அப்படின்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு +2. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி சொல்லலாம்னா -5 அல்லது 2. இந்த வேல்யூஸ் தான் எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். இதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல்.